ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஃப்ரூட்டி தான் பண்ண போகிறோம். இந்த மேங்கோ ஃப்ரூட்டியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு நான் 2 மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய சைஸில் ஒரு மாங்காவை எடுத்து வச்சுருக்கிறேன். மாம்பழத்தையும் மாங்காவையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காவில் பாதி மாங்காவை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கட் பண்ண மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷமாக மாங்காவும் மாம்பழமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையையும் நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச மாம்பழத்தையும் மாங்காவையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பனிக்கட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன். இப்போ ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மீதம் இருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸை ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம். எதுவும் அரைபடாமல் இருந்துச்சுன்னா வடிகட்டிலே தங்கிரும். இப்போ ஜூஸை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த திக்னஸில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ரெடி பண்ணி வச்ச ஜூஸை ஊற்றிக்கலாம். சூப்பராக மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் தேவைப்படும் போதே எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.